ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பக்கத்திலேயே போய் ராகவ் உட்காந்துக்கிட்டு, "நிலா உங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நிலா. நான் உங்கள ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ராகவ் இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க பேசுறது எல்லாமே ரொம்ப தப்பு." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எது நிலா தப்பு? நான் கல்யாணம் ஆனவ ராகவ். என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்றது தப்பு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், "நீ கல்யாணம் ஆனவ தான். ஆனா, எந்த மாரி ஒரு சூழ்நிலையில உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததே, அது ஒரு கல்யாணமே கிடையாது. அது எப்படி நடந்ததுன்னு தெரியுமா? சோழனோட அண்ணன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. உன்னை அந்த மாரி ஒரு நிலைமையில இருந்து காப்பாத்துறதுக்காக தான் சோழன் உன் கழுத்துல தாலி கட்டினாரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோன்னே நிலா இருந்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு, "அது எப்படி நடந்திருந்தாலும் பரவால்ல. சோழன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட். அவன் உன்னுடைய ஹஸ்பண்டாக ஆகவே முடியாது." அப்படின்ற மாரி ராகவ் ஒரு பக்கம் சொல்லிறாங்க. நிலா ரொம்பவே கோவப்பட்டு அங்கருந்து நேரா வீட்டுக்கு வராங்க. சரின்னு இருந்துட்டு, "வாப்பா நிலா, இப்ப தான் வரியா? ஏன் லேட்டா வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "சொல்லுங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாராலயும் எதுவுமே பேச முடியல. நிலாவ சேரனை பார்த்து இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட முடிச்சிருக்காங்க.